மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் ஏறத்தாழ 1100 மாடு அவுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. 900 வீரர்களில் களை இறக்குறாங்க. 900 வீரரில் இப்போ பதிஞ்சிருக்காங்க. நாளைக்கு வரும்போது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் அதேமாக புதுசாக இந்த வருஷம் 10 ரவுண்டு வச்சுருக்காங்க. 9 ரவுண்டு வரைக்கும் தான் வீரர்கள். இந்த 9 ரவுண்டில் செலக்ட் பண்ணுறவங்கள 10வது ரவுண்டில் இறக்க போகிறாங்க. ஒரு ரவுண்டுக்கு மேலே அடுத்த ரவுண்டுக்கு முதல் ரவுண்டில் விளாண்டவங்கள அனுமதிக்கிறது இல்லை. அது மாதிரி புதுசாக மாதிரியை அது மாதிரி விதிகளில் உட்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர், அதை போல் மாநகராட்சியினுடைய ஆணையர், அதே போல் காவல்துறை ஆணையர் அது மாதிரி மருத்துவ டாக்டர்ஸு, வெட்னரி, ரெவன்யூ எல்லாம் அது மாதிரி நகராட்சி எல்லோரும் சேர்ந்து போன வட்டத்தை விட இந்த வட்டம் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கு. ஒரு மணி நேரத்தில் முழுமையாக எல்லாம் நிறைவடைந்தது. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சார்பில் சிறந்த மாட்டுக்கு டிராக்டரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பில் காரும் கொடுக்கும். உள்ளூர் மாடுகளுக்கு தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசு வேலை வேணும். ஏன்னா நாங்க உயிரப்பணையை வச்சு விளையாடுறோம், எங்களுக்கு ஒரு அரசு தலையாய கோரிக்கையா இருக்கு. இது சம்பந்தமா துணை முதல்வர்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அது என்னன்னா அவங்க சொல்ற கோரிக்கையை நம்ம கவனத்துக்கு துணை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு